ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம பல்லவன் இருந்துட்டு என்ன இது இன்னும் யாருமே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாண்டி சோழன் இல்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. வாங்கின ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிச்சாடா, இன்னும் இல்லைன்னு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க, எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அண்டை இங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் ஏதோ வேலையாக இருக்கடா, கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு எனக்கு என்னமோ சந்தேகமாக தானே இருக்குது, அண்ணன் வீட்டில் நான் கேட்டதுக்கே வர முடியாது, நான் எதுக்காக வரணும்னு தான் அண்ணன் சொல்லிச்சு. ஆனால் இப்போ அண்ணன் மட்டும் வரலனா ரொம்ப கஷ்டமாக போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நீ எதுக்காகவும் கவலைப்படாத, மேடை ஏறி அவங்க கொடுக்கறது எல்லாத்தையும் வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் அண்ணன் சரியான நேரத்துக்கு இங்கே வரும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லா போட்டியிலையும் நம்ம பல்லவன் தான் ஃபஸ்ட்டாக இருக்காங்க. அதனால் பெரிய ஒரு கப்பை கொடுக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேரன் வந்துடுறாரு. என்ன அப்பாவா அம்மாவா இருந்து வளர்த்த எல்லாமே என் சேரன் அண்ணன் தான், என் அண்ணன் என் அண்ணி இவங்க எல்லாருமே தான். இவங்களுக்காக ஒரு கௌரவத்தை நான் வாங்கி கொடுக்கணும் தான் எல்லாத்துக்கும் அவ்வளோ எஃபெக்ட் போட்டேன். அதுக்கான பலன் எனக்கு ரொம்பவே நல்லா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வீட்டை பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே பல்லவா அப்படின்ற மாதிரி சேரன் நின்ன உடனே பல்லவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. தான் வாங்கின கோல்டு மெடல் எல்லாத்தையுமே அவங்க எல்லாருக்கும் போட்டு அவ்வளோ அழகுபடுத்துகிறாரு, பெருமையாக வர பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேரன் இருந்துட்டு ஒரு அம்மாவாக இருந்து உன்னை வளர்த்துருந்தா சரியாக வளர்த்துருந்துருக்கலாமே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்டா, ஆனால் இப்போ உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.